வணக்கம். நான் உங்கள் கவியரசன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆசியாவிலே மிகப்பெரிய யானை சிலை உள்ள ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் அழகர் கோவில் அப்படிங்கிற இந்த கோவிலுக்காக நம்ம வந்திருக்கோம். நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோ போடுறது இதான் ஃபஸ்ட் டைம். இந்த விலாக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோயிலை பற்றி சொல்லணுன்னா மிக பழமையான ஒரு கோவிலுங்க. சோழர்கள் காலத்தில் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு இடம்தான் பொதுவாக அரியலூர் அங்கங்கே சோழர்கள் வாழ்ந்த தடயங்கள் நிறைய கிடைச்சிருக்கு. பக்கத்திலே கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குது. இந்த கோயில் எத்தனை வருஷம் பழமையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் அந்த யானையுடைய சிலை அமைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா ஆசியாவிலே மிகப்பெரிய யானை சிலை. நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அது இங்கே தான் இருக்குது. அது உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கோயிலை சுற்றி பார்த்துடலாம். கோவில் உள்ளே போக போகிறோங்க. கேமரா எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. நுழைவு வாயில் உள்ளார வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், நுழைவு வாயிலில் இந்த பக்கம் ஒரு பெரிய குதிரை வச்சுருக்காங்க. அதே போல் இந்த பக்கமும் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா நந்தி வச்சுருக்காங்க. இதுதான் அழகருக்கான நந்தி. இப்போ ரொம்ப பழமையான ஒரு கோவில் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு புத்து இருந்ததுனால அதில் புத்து அம்மன் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. இது கட்டி ரொம்ப வருஷம் ஆகுது. அந்த கோயில் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பழமையான கோவில்னு பாருங்கள். இந்த இடத்துல தான் அந்த புத்து இருந்தது. அதுக்கப்புறம் அதில் அப்படியே கோவிலாக கட்டிட்டாங்க. ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். அப்படியே போக வேண்டியது தான். அப்படியே பார்த்தோம்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சங்கிலி கருப்பன். சங்கிலி கருப்பன். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் துர்கை அம்மன் கோவிலுங்க. இங்கே உள்ளாரையும் குதிரை வச்சுருக்காங்க பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் வர்றவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். கோவில் பழைய கோவிலுங்கிறதுக்கு அடையாளத்துக்காக இவ்வளோ மரங்கள் வளர்த்து வச்சுருக்காங்க. இது அகோர வீரபத்திர சுவாமி, அதாவது வீரபத்திரர். இதுதாங்க கோவில். உள்ளார இவ்வளோ தூரம் வரணும் பாருங்கள், எவ்வளோ பெரிய கோவில்னு. அங்கே இருந்து நேராக வந்தால் இங்கே தான் அழகர் இருக்கார். உள்பக்கம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே போயிட்டு அப்படி கண்டினியூ பண்ணலாம். கோவிலுக்கு 2 பக்கமே பார்த்திங்கன்னா 2 விநாயகர் சிலை இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அந்த பக்கம் ஒரு விநாயகர் இருக்கார். உள்ளே ஆண்களுக்கு மட்டும்தாங்க அனுமதி. பார்த்திங்கன்னா லேடிஸ் எல்லாமே வெளியில் உட்காந்துருப்பாங்க, கேட்டுக்கு வெளியில். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும். அது பாரம்பரியமாக கடைப்பிடிச்சிட்டு வராங்க. இந்த இடம் தாங்க அன்னதான கூடம். இங்கே தான் சாப்பாடு போடுற இடம். இங்கே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தோன்னா பின்னாடி மரத்தடியில் மக்கள் உட்காந்துருக்காங்க. எல்லாமே நம்ம சொந்தக்காரவங்க தான். பாருங்கள், கோயில் ரொம்ப பெரிய கோவில். ஃபுல் அண்ட் ஃபுல் மரம், மரத்தடியில் வச்சுட்டு காத்தடிச்சிட்டு கோவிலுக்குள்ளார இருக்குங்க. கோவில் உள்ள வந்துட்டோம். ஸ்ரீ துறவு மேலழகர் திருக்கோவில் சலுப்பை. இது அழகர் கோவில் சொல்லுவாங்க. ஊரோட பேர் சலுப்பை. மக்கள் எல்லாம் பாருங்கள், அங்கே உட்காந்துருக்காங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம சிலை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். மிகப்பெரிய ஆசியாவிலே மிகப்பெரிய யானை சிலை பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் அழகர் கோவில் அப்படிங்கிற இடத்துல ஊரோட பேர் சலுப்பை. சலுப்பை கிராமத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. தமிழ்நாட்டோட தொல்லியல் துறை இதுக்கு ஃபுல்லாக கேட் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ளார போக முடியாது, வெளியில் இருந்தபடியே பார்க்க வேண்டியது தான். ஏன்னா உள்ளே போனால் நிறைய பேர் டேமேஜ் பண்ணிடுறாங்கன்ட்டு உள்ளார போக முடியலங்க. பாருங்கள், அழகான செடியெல்லாம் வளர்த்து அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்.
கவர்மெண்ட் கிடையாது, தொல்லியல் துறை. பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பாதுகாக்கப்பட்ட ஒரு சின்னமாக இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. சின்னம் கிடையாது, இவ்வளோ பெரிய யானை. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சிலைன்ட்டு. மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய யானை சிலைங்க இது. இந்த கோவிலுக்கான சிலை தான் இது. இது வந்து எப்படி சொல்கிறதுனா, ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது, ரோட்டுக்கு இந்த பக்கம் தான் வந்து இந்த யானை சிலை இருக்குது. கோயிலுக்கு பேக் சைடு வந்து ஒரு ஏரி இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல மட்டும் ஒரு தனியாக ஒரு மரம், இங்கே ஒரு கட்டில் மட்டும் இருந்ததுன்னா படுத்து அப்படியே தூங்கலாங்க. ஜில்லுன்னு காற்றடிக்குது, காடு மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. கோயில் இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் கோயில். குளத்தில் தாமரைலாம் இருக்குங்க, ஆனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏரியில் பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக தெரியுது, எல்லாமே வந்து தாமரை தாங்க. வெயில் கொளுத்தி எடுக்குதுங்க. இன்னைக்கு கோயிலில் வந்து கெடா வெட்டுங்க, கெடா வெட்டி பூஜை போட்டு எல்லாம் வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஊர்லேருந்து வந்து பஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க, எல்லாமே நம்ம ஊருக்காரவங்க தான். எவ்வளோ பெரிய குதிரை சிலைன்னு பாருங்கள். அப்பா, இதுவும் வந்து கோயிலோட நுழைவாயில் தான், பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். இது பெரிய குதிரை, அப்படியே டர்ன் பண்ணோன்னா இங்கே சின்ன குதிரை 2. ஸோ கைஸ், கோயிலை வந்து உங்களுக்கு முழுசாக சுற்றி காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஆசியாவிலேயே மிகப்பெரிய யானை சிலை இங்கே தான் இருக்குது. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அரியலூர்லேருந்து அழகர் கோவில். இந்த சைடு வந்திங்கன்னா ஜெயங்கொண்டத்துலேருந்து ரொம்ப பக்கம், நீங்கள் ஜெயங்கொண்டம் வந்து அங்கேருந்து வந்துடலாம். இந்த சைடு சிதம்பரம் சைட்லேருந்து வரணுனாலும் ரொம்ப கிட்டக்க. நீங்கள் வந்து லொக்கேஷன் உங்களுக்கு கூகுள் மேப்பில் போட்டாலே காமிச்சிரும். நீங்கள் யாராவது வரணுன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னுன்னா கண்டிப்பாக வந்துட்டு போங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.